ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கிராமர் 18. இன்னைக்கு நம்மளோட சேனலில் வேர்ப் பற்றி பார்க்க போகிறோம். வேர்ப் பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று சிங்குலர் அண்ட் ப்ளூரல் நவுன் பார்த்தோம் இல்லைங்களா? அதே மாதிரியே இன்னைக்கு சிங்குலர் அண்ட் ப்ளூரல் வேர்ப்னா என்னன்னு பார்த்துருவோம். சிங்குலர் அண்ட் ப்ளூரல் வேர்ப்னா சிங்குலர் அண்ட் ப்ளூரல் நவுன்னா ரெண்டுமே ஒன்று அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் அதுதான் கிடையாது. சிங்குலர் நவுனில் எஸ் இருக்காது, ப்ளூரல் நவுனில் எஸ் இருக்கும். பட் சிங்குலர் வேர்பில் எஸ் இருக்கும், ப்ளூரல் வேர்பில் எஸ் இருக்காது. இது ஃபஸ்ட்டு பார்க்குறவங்களுக்கும் கேட்குறவங்களுக்கும் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்கும். பட் சென்டென்ஸ் ஃபார்மேஷன் கரெக்டாக இருக்கணும்னா நம்மளோட நவுனும் வேர்பும் கரெக்டாக இருக்கணும். அதாவது சிங்குலர் நவுன் வந்துச்சுன்னா சிங்குலர் வேர்ப் தான் வரணும், ப்ளூரல் நவுன் வந்துச்சுன்னா ப்ளூரல் வேர்ப் தான் வரணும். ரூல் சிங்குலர் நவுன் ப்ளஸ் சிங்குலர் வேர்ப், அப்புறம் ப்ளூரல் நவுன் ப்ளஸ் ப்ளூரல் வேர்ப். இதுதான் ரூலு. ஸோ உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் ரூல்லாம் தெரியறதுக்கு முன்னாடி சிங்குலர் வேர்புக்கும் ப்ளூரல் வேர்புக்கும் டிஃப்ரென்சியேஷன் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இப்போ ஒரு ஷார்ட் டாபிக் சிங்குலர் வேர்ப் அண்ட் ப்ளூரல் வேர்ப் அது ரெண்டுத்தையும் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வேர்ப்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லாவே தெரியும். வேர்ப் மீன்ஸ் ஆக்ஷன் வேர்ட்ஸ். ஸோ நவுன்ஸ் எல்லாமே பண்ணுற ஆக்ஷன்ஸை மார்க் பண்ணுறது வேர்ப். அதாவது நேம் ஆஃப் அ பர்சன், நேம் ஆஃப் அ அனிமல், அதெல்லாம் பண்ணுற ஆக்ஷன்ஸை மார்க் பண்ணுற வேர்ட்ஸ் தான் வேர்புன்னு நான் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வீடியோலே சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ வேர்ப் எக்ஸாம்பிள்ஸ் நான் கொடுக்குறேன். ரன், ஈட், ஸ்லீப், டான்ஸ், சிங், jump, shout, clap. ஸோ இப்படி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பண்ணுற ஆக்ஷன்ஸ் எல்லாமே வேர்புக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ். இப்போ இது எல்லாமே ப்ளூரல் வேர்ப். இது எல்லாத்துக்குமே சிங்குலர் வேர்பில் எஸ் ஆட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இது ப்ளூரல் வேர்ப். சிங்குலர் வேர்பில் ரன்ஸ் அப்படின்னு வரும், ஈட்ஸ் அப்படி வரும், ஸ்லீப்ஸ் அப்படி வரும், டான்சஸ் அப்படி வரும், சிங்ஸ், ஜம்ப்ஸ், ஷவுட்ஸ், கிளாப்ஸ். ஸோ இதுதான் சிங்குலர் வேர்புக்கோ ப்ளூரல் வேர்புக்கோ உள்ள டிஃப்ரென்சியேஷன். சிங்குலர் வேர்பில் எஸ் வரும், ப்ளூரல் வேர்பில் எஸ் வராது. எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். இப்போ ஹீன்றது ஒரே ஒரு பாயை தான் குறிக்கும். ஹீ ரன், ஹீ ரன்னு சொல்ல மாட்டாங்க, ஏன்னா ரன் ப்ளூரல் வேர்ப். ஆனால் ஹீ சிங்குலர் நவுன். ஸோ சிங்குலர் நவுன் வந்தால் சிங்குலர் வேர்ப் தான் வரும். அதனால ஹீ ரன்ஸ் இப்படி தான் வரும் சென்டென்ஸ். ஸோ இதுதான் கரெக்ட் சென்டென்ஸ். இதுவே தேன்னு சொன்னோம்னா தே ப்ளூரல் நவுன். ஸோ தே ப்ளூரல் நவுனாக இருக்கும் போது அது பக்கத்தில் வர வேர்ப் ப்ளூரல் வேர்பாக தான் வரணும். ஸோ தே ரன் இப்படி தான் வரும். தே ரன்ஸ் அப்படி வராது. ஸோ இதுதான் சிங்குலர் வேர்ப் அண்ட் ப்ளூரல் வேர்ப், சிங்குலர் நவுன் அண்ட் ப்ளூரல் நவுன், அதுக்கு இருக்கிற கனெக்ஷன். இப்போ நிறைய இது எல்லாத்துக்குமே நான் எக்ஸாம்பிள்ஸ் எழுதுகிறேன். She sleeps in a couch. She singular verb, singular noun, sleeps singular verb. We sleep in a cot. இங்க we plural noun, sleep plural verb. So
இங்கே வந்து நம்ம ப்ரொனவுன்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணி சென்டென்ஸ் எழுதுவோமா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. நம்ம நேம்ஸ் கூட எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் நேம்ஸ் வச்சு ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன். ராஜு. ராஜு வந்து ஒரே ஒரு பாய். ஸோ இவன் வந்து சிங்குலர் நவுன். ராஜு டான்சஸ் in the party. ஸோ ராஜு சிங்குலர் நவுன்ன்றதுனால டான்சஸ் அப்படிங்கிற சிங்குலர் வேர்ப் தான் அங்கே வரும். இதுவே ராஜு அண்ட் சுட்கி டான்ஸ் இன் த பார்ட்டி. இங்கே வந்து ராஜு அண்ட் சுட்கின்னு 2 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ ப்ளூரல் நவுன் இருக்காங்க. ஸோ ப்ளூரல் வேர்ப் தான் வரும். DANCE டான்ஸ். இங்கே வந்து எஸ் வராது ப்ளூரல் வேர்பில், சிங்குலர் வேர்பில் தான் எஸ் வரும். அந்த விஷயத்த வந்து மறக்கவே மறக்காதீங்க. பட் நவுன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ளூரல் நவுனில் எஸ் வரும், சிங்குலர் நவுனில் எஸ் வராது. ஸோ நெக்ஸ்ட்டு இன்னும் 2 சென்டென்ஸ் நான் நேம்ஸ் வச்சு ரைட் பண்ணுறேன். ஷின்சான் and his friends clap loudly. இதில் வந்து ஷின்சான் அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க வந்து சிங்குலர் நவுனா இல்லை ப்ளூரல் நவுனா அப்படிங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதே போல் கிளாப் வந்து சிங்குலர் வேர்பா இல்லை ப்ளூரல் வேர்பா அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்னும் ஃபியூ சென்டென்சஸ் இதே மாதிரியே நான் எழுதுகிறேன். டோரா வெண்ட் கரெக்டா இல்லை வென்ட்ஸ் கரெக்டா? ஆன் எ ஜர்னி. ஆக்சுவலாக இங்கே வெண்ட் வந்து பாஸ்ட் டென்ஸ். ஸோ வெண்ட் வரதுக்கு பதிலாக கோ வருமா இல்லை கோஸ் வருமா, இதுதான் வந்து கரெக்டாக இருக்கும். பட் வென்ஸ் அப்படிங்கிறது வந்து யூஸ் பண்ணாத ஒரு கிராமர் சின்டெக்ஸ், கிராமர் எரர். ஸோ இது வந்து யூஸ் பண்ணக்கூடாது. கோ இல்லைன்னா கோஸ் தான் யூஸ் பண்ணணும். இப்போ வந்து இதில் எது கரெக்ட் ஆன்சர்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ட்ரா பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இது வந்து வெறும் ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் அனிமல்ஸ்க்கு மட்டும்தான் வருமா அப்படின்னா அதுவும் இல்லை, திங்ஸ்க்கு கூட வரும். த கிளாக் rotates correctly. இங்கே வந்து the clock வந்து singular noun, rotates singular verb. இதுவே the cars run fast. இதில் the cars வந்து plural noun, run வந்து plural verb. Next example, the utensils is வருமா இல்லை ஆர் வருமான்னு சொல்லுங்க. இப்போ வந்து இஸ் ஆரை வந்து நான் ஏன் வேர்பில் எடுத்துகிட்டு வந்து சொல்கிறேன்னு உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகலாம். இஸ் ஆரை வந்து ஹெல்பிங் வேர்ப்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் வந்து மெயின் வேர்ப்ஸ். இப்போ வந்து நம்ம ஹெல்பிங் வேர்ப்ஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். ஹெல்பிங் வேர்ப்ஸ்னால் இஸ் ஆர், இதோட பாஸ்ட் ஃபார்ம் வந்து வாஸ், வேர். இதில் வந்து இஸ் வந்து
singular verb, are வந்து plural verb. அதே போல was singular verb, were plural verb. Next has singular verb, have plural verb. அதே போல does singular verb, do plural verb. So இதுக்கு எல்லாத்துக்குமே past form இருக்கு. had அப்புறம் did. So past form of the verbs வந்து both singular noun and plural nounக்கு வந்து சேமாவே தான் இருக்கும். அது வந்து சேஞ்சே ஆகாது. பட் present tenseல மட்டும்தான் singular verb, plural verb வந்து அந்த நவுனுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம கரெக்டாக கவனிச்சுக்கணும். சிங்குலர் நவுனாக இருந்துச்சுன்னா நம்ம சிங்குலர் verb தான் யூஸ் பண்ணணும். ப்ளூரல் நவுனாக இருந்துச்சுன்னா ப்ளூரல் verb தான் யூஸ் பண்ணணும். ஸோ இதில் வந்து கொஞ்சம் சில எக்ஸப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஐனா ஒரே ஒரு பர்சன் நம்ம மட்டும்தான். பட் ஐ வந்து ஸ்பெஷல் ப்ரொனவுன் அப்படிங்கிறதுனால ஐயும் யூவும் மட்டும் ஃபாலோட் பை plural verb. For example, you is waiting நம்ம சொல்ல மாட்டோம். You are waiting அப்படின்னு தான் சொல்லுவோம். Because ஐயும் யூவும் ஸ்பெஷல் ப்ரொனவுன்ஸ். So that's all about today's video. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அந்த ஒர்க் ஷீட்டுக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள். கீப் ப்ராக்டிஸிங், கீப் லேர்னிங், கீப் ஷேரிங், கீப் க்ரோயிங். தேங்க்யூ.